வணக்கம். நான் தான் உங்கள் நண்பன் பென்ஸ் போல்ட். இன்னைக்கு ஒரு புது வீட்டில் உங்களை சந்திக்கிறேன். பேக்ரவுண்டில் என் கார் இருக்குது. காருக்குள்ளே ஒரு ஐட்டம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காருக்கான்னு கேட்டால் காருக்கு தான் இல்லை. நம்ம ப்ராஜெக்ட் போல்ட் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஞாபகம் இருக்கவங்க கீழே வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா வந்து முன்னாடியே வந்து ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு 1 year பேக் வந்து அந்த ப்ராஜெக்ட் போல்ட்னு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பற்றி அப்டேட் நான் எதுவுமே கொடுக்கல. ஆனால் சாரி கேஸ் ஃபார் தட் விஷயம். ஏன்னா நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து ஷூட் பண்ணல ப்ராஜெக்ட் போல்ட்டை வச்சு. ஏன்னா இப்போ என்கிட்ட கேமரா வந்து ஒரு ப்ராப்பரான சோர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் போல்ட் அப்படின்றதுக்கு ப்ராஜெக்ட் போல்ட் 2.0 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து நான் திருப்பி இறக்க போகிறது ஒரு வெர்ஷன் 2ன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ராஜெக்ட் போல்ட் வெர்ஷன் 1 வந்து நல்லபடியாக இறங்கி நம்ம வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். சில சேஞ்சஸ்லாம் இருக்குது. அந்த சேஞ்சஸ்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. அது கூட சேர்ந்து ஒரு பண்ணுற ஒரு மாடுக்காக ஒரு பேக்கேஜ் வந்து உள்ள காருக்குள்ளே இருக்குது. நான் வாங்கியிருக்கேன். அந்த பேக்கேஜ் பார்க்கலாம். ஸோ பேக்கேஜ் என்னன்னு தெரில, எனக்கு தெரியும் என்னென்னு, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணேன். வாங்க ஃப்ரண்ட்டுக்கு போயிடுவோம். பாக்ஸ் அது ஓகே. சாவி வேணுமே ஓட்ட பண்ணிட்டு கேஸ். இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூர்லேருந்து அனுப்பி விட்ருக்காங்க. எஸ்எஸ்ஆர் லேஅவுட் ஹைலாண்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் அனுப்பி விட்ருக்காங்க. ஒரு நாள் டீலில் வந்து இந்த ப்ராடக்ட்டை பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இந்த இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். அப்படியே ஓப்பன் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஆர்வம் தான் அதிகமாக இருக்கே தவிர உள்ள எனக்கு பார்க்கணும். ஐயோ, நான் வேணா அந்த 1 hour லேட்டர் டெம்ப்ளேட்டை போட்டு விட்டுறேன்யா. போட்டு விட்டுறியா? கைஸ் பார்த்துக்கோங்க, நாட்டை வந்து கெடுக்கிறாரு. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு எப்படியோ கடைசியில் இதை வந்து ஓப்பன் பண்ண பாக்ஸுக்குள்ளே நைஃப் இல்லாத காரணத்தினால் காரோட கீ யூஸ் பண்ணிதான் இருக்குது. மன்னிச்சுக்கோங்க. வேர் இட் இஸ். ஒரு கருப்பு கலர் ஒரு பேக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பேக் இல்லை, இட்ஸ் சைட் பாக்ஸ். பேனியர்ஸுங்க, சைட் பேனியர்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். பிளாஸ்டிக் பேனியர்ஸ் ஜிவியிலேருந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் கைஸ் அந்த சைடு பாக்ஸ். இது வந்து ஜிவியோட E22 மோனோ கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிவியோட சப் மாடல்ஸ் இது வந்து மோனோ கீ, அதாவது சைடில் வர சைட் பாக்ஸஸ். இது வந்து ஃபைபர் பிளாஸ்டிக்கில் உள்ளது, ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் உள்ளது. இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு லாக் செட், ஒரு கீ கொடுத்துருக்காங்க. சரிதா? இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ ஓப்பனே பண்ண போகிறேன். வச்சுப்பா ஓப்பன். ஸோ இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ரைட் சைடுக்குள்ள பாக்ஸு.
22 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி வந்து ஹோல்டு பண்ணும். ரொம்ப பெரிய ஸ்பேஸாக அப்படின்னு கேட்டால் இல்லை. உள்ளே வந்து கொஞ்சம் யூசர் பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிவியோட பிராண்ட் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இம்போர்ட்டட் தான் ஃப்ரம் மலேசியா. இந்த பிராண்ட் வந்து ஜிவின்ற பிராண்ட் வந்து ஃப்ரம் மலேசியான்னு வந்துருக்கு. ஒரு பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க லாக் செட்டப் பற்றி இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்றதுக்காக. அண்ட் இன்னொரு ஸ்பேர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் 2 சைஸ்லேயும் இருக்கும். க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இதே மாதிரி தான் இன்னொரு பாக்ஸும் இருக்கும். அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். இருக்கும் நீ அதை ஓப்பன் பண்ணலாமா? இங்கே வாங்க. ஸோ இந்த பாக்ஸில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட்ஸ் இல்லை, எல்இடி லைட்ஸ். ஸோ எதுவுமே இல்லை, ரிஃப்ளெக்டர்ஸ் தான். நீங்கள் பின்னாடிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். சேடா பென்ஸு நீ ஏன்டா வந்து பிளாஸ்டிக் பேனியர்ஸ் வாங்கின, அலுமினியம் இருக்குல்ல அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி என்னோடய பைக்கோட வெயிட் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 150 கிலோஸ் கிட்ட வந்துருச்சு. ஸ்டாக் பைக்கோட வெயிட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 98 கிலோஸ் இல்லைனா 104 கிலோஸ் தான் வந்து RX 100க்கும் 135க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் 150 கிலோ வந்துக்குன்றப்போ ஆல்ரெடி பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மேட்ச் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் டூனிங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன தான் இருந்தாலும் இந்த பைக்கோட வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். அதுக்காக தான் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்கினேன். அலுமினியம் பாக்ஸ் இருக்குது தான், இது இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் இன்னும் கொஞ்சம் ரகடாகவும் ஃபீல் ஆகும். பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து என்னோடய நீடு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து போதும். 22 லிட்டர்ஸ்ன்றது இட் இஸ் மோர் தென் எனஃப். சாட்டிஸ்ஃபைடான சஃபிஷியண்ட்டான ஸ்டோரேஜ் தான். இது எப்படா நீ மவுண்ட் பண்ணுவேன், பைக்கில் இருக்கிற சேடல் ஸ்டேப் இதில் வந்து நீ எப்படா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் என்றதை இப்போ நான் காட்டுறேன், இருங்க. ஸோ இது ஒரு சின்ன பாக்ஸ். ஓகேங்களா? ஜென்ரலாக வந்து ஜிவியோட ரேக்ஸ் வருது. அந்த ரேக்ஸில் வந்து மவுண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். 1, 2, 3 and 4 அப்படின்னு சொல்லி 4 மவுண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த மவுண்டிங் பாயிண்ட்ஸில் தான் இந்த பார்ட்ஸ் வந்து போய் உட்காரும். 1, 2, 3 இந்த 3 பீசஸுமே இதில் ஒரு புஷ் மாதிரி போய் மவுண்ட் ஆகும், இதில் மவுண்ட் ஆகும், இதில் ஒரு லாக் மாதிரி மவுண்ட் ஆகும். ஸோ இந்த 3 தான் அதுக்கு வேணால் சப்போர்ட். இது ஜிவியில் வந்து அஃபிஷியலாக வந்து நம்ம பைக்குன்னு ஸ்பெசிஃபைடாக இல்லை. FZ 150 இல்லைனா வந்து SR 150 இந்த மாதிரி மலேசியன் இம்போர்ட்டட் மாடல்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த பைக்ஸ்க்கெலாம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி சேடல் ஸ்டே இருக்கும் உங்கள் பைக்ஸ்க்குன்னு சொல்லி அதுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்கு. அது 19,000 அப்படின்னு சொன்னாங்க அதோட காஸ்ட்டு. உண்மையாக சொல்லப்போனால் சைடு பேனியர்ஸோட அந்த ரேக் தான் எக்ஸ்பென்சிவாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த ஜுகாட். இது ஒரு ஹேக்கு. இது வந்து SW மோட்டோடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. இந்தியன் பிராண்டான்னு தெரியல, நிறைய பேர் யூஸ் பண்ண பார்த்துருக்கேன். அவங்க வந்து இதில் வந்து அடாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க SW மோட்டோடெக்லேருந்து. இதோட காஸ்ட் வந்து 3000 rupees வரும் இந்த அடாப்டர். இதை வந்து நம்மளோட ரேக்கில் வச்சு வெல்டு பண்ணிட்டா போதும், யூஸ் பண்ணலாம். இருங்க அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பொறுமையே இல்லை. Five hours later. ஒரு வழியாக வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளே வந்து அந்த அடாப்டரோட பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம்லாம் இல்லை, இது ஒரு சின்ன பேக்கேஜ். இதுவும் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணணும். பிக் பேக்ட் பைக்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அவங்க தான் இதை வந்து இந்தியாவில் சேல் பண்ணுறாங்க. கைஸ் நான் இப்போ போடுறேன்னு நினைக்காதீங்க. அதை வந்து நான் இப்போ வந்து ஆஃப்டர் த வீடியோ நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். அதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ இந்த மவுண்டிங் பாயிண்ட்ஸு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல அந்த பாக்ஸோட பின்னாடி போய் ஸ்டேர் ஆகும். இருங்க நான் பாக்ஸோட வச்சு காட்டுறேன், உங்களுக்கு இன்னொரு ஈஸியான ரெப்ரசன்டேஷன் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து பாக்ஸ் அண்ட் இதுவும் சேர்ந்து ஒரே வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். இந்த பாக்ஸில் இந்த இடத்துல வந்து இப்போ அட்டாச் ஆகிறதுக்காக உள்ள ஒரு விஷயம். இந்த இடத்துல 2 ஸ்க்ரூஸ் போட்டு நம்ம வந்து மவுண்ட் பண்ணணும். நம்மளோட சேடல் ஸ்டேல வந்து மவுண்ட் பண்ணுது ஃபார் ஈச் சைட்ஸ். இது லெஃப்ட்டுக்கு இது ரைட்டுக்கு அந்த மாதிரி வந்து 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவில் வந்து புஷ்ஷோடு சேர்ந்து இந்த புஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிதா இது இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 புஷ் கொடுத்துருக்காங்க, 4 புஷ் கொடுத்துருப்பாங்க.
புஷ்ஷும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு மவுண்டிங்காக இந்த புஷ்ஷஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரூஸோடு சேர்ந்து அட்டாச் ஆகி வரும். இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன பிளேட்டோ பட்டா மாதிரி நம்ம செஞ்சு நம்மளோட சேடல் ஸ்டேலை வெல்டு பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம வந்து இங்கே மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் விஷயம். இதுக்காக நம்ம வந்து தனியாக ஒரு பேனியர்ஸு வாங்கணும் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இல்லை, அவ்வளோதான். ஸோ இந்த விஷயம் தான். இந்த கிட்டு வந்து 3100 rupees வருது மோட்டோ சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லேருந்து. உங்களுக்கு அதுக்கான லிங்க் வேணும்னா அதுக்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த பாக்ஸோட லிங்க் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு ஆர்டர் பண்ண பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷாப்போட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அவரோட நேம் வந்து மஞ்சு, ஹைலாண்டர் ஷாப்பில் வந்து மஞ்சுன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ப்ரொப்ரைட் நினைக்கிறேன். ஸோ அவர் நம்பர் நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். யாராவது வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அவரோட நம்பர் வந்து டிஎம் பண்ணுறேன். இந்த ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சீப்பான ஒரு பாக்ஸ், சீப்புன்னு சொல்ல மாட்டேன், ஒரு அஃபோர்டபுளான பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், சைட் பாக்ஸஸ். ஏன்னா வந்து ஜென்ரலாகவே ராயல் ஃபீல்ட்லேருந்து பாக்ஸ் காஸ்ட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 29,000 29,000 2 சைடு பாக்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து இதோட காஸ்ட் வந்து 15,000 வந்துச்சு பாக்ஸோட இது லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டும் சேர்த்து ஜிபிலேருந்து. இதே இதில் பார்த்தீங்கன்னா ஷேட்லேயும் இருக்குது, E23 நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல, எனக்கு மாடல் தெரியல, டோன்ட் டேக் மீ ராங். ஜிவியில் வந்து E22 மோனோக்கி, ஷேட்லேயும் இருக்குது இதே மாதிரி. ஸோ அதுவும் இதே காஸ்ட் தான் வரும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களோட சைஸ் உங்களோட டிசைனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்த அப்கமிங் வீடியோவில் இந்த பாக்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பைக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி அதை இருக்கும். அந்த வீடியோ வந்து நான் ஜென்ரலாக தனியாக செப்பரேட் வீடியோவாக போடுவேனான்னு தெரியல, ஏன்னா ப்ராஜெக்ட் போல்ட்டோட மேக்கிங் ப்ராசஸோடு சேர்ந்து அதில் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ எப்படி மாற்றோம், இந்த பாக்ஸ் எப்படி மாற்றணும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தமிழில் யாரும் இந்த பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க, சைடு பாக்ஸஸ் ட்ராவல் பண்ணுறவங்க, ஆக்சுவலி வந்து சைடு பாக்ஸ் வந்து ஸ்டட்ஸில் இருக்குது. அது ரொம்ப சின்ன பாக்ஸு, 2,500 3,000 rupees வருது, ரொம்ப சின்ன பாக்ஸஸ் அதெல்லாம். இது வந்து கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் திங்ஸ் நிறையவே நீங்கள் வந்து இதில் ஹோல்ட் பண்ணலாம். 22 லிட்டர்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோ லக்கேஜ் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். 20 40 ஒரு நெசசரியான ஒரு ஐட்டம்ஸ் தான். நீ ஏன்டா பாக்ஸ் சூஸ் பண்ண, அதான் சேடல் பாக்ஸ் இருக்குல்ல, 52 கிலோ 53 கிலோன்னு சேடல் பேக் இருக்குது, 55 லிட்டர்ஸ் சேடல் பேக் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம டெஸ்டிங்காக கர்நாடகா வந்து ரைடு போயிருந்தோம். அந்த ரீல்லாம் நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க, அதோட ஷார்ட்ஸ் கூட நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அந்த ரைடில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேடல் பேக்ஸ் போட்டு நான் கொண்டு போனேன். சேடல் பேக் போனால் ரொம்ப எதுவும் சாக்கு போய் போட்டு தொங்கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் ஈக்குவலாக நீங்கள் திங்ஸ்லாம் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கலைன்னா ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு தொங்குன மாதிரியும் ஒரு சைடு கம்மியாகவும் ஃபீல் ஆகும். ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கணும். சப்போஸ் நம்மக்கிட்ட திங்ஸ் கம்மியாக இருக்குது ஒரு பாக்ஸில் அப்படின்ற பட்சத்துக்கு, ஒரு சைடில் இருக்கிற பட்சத்துக்கு சேடல் பேக்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இல்லை. அண்ட் அது வாட்டர் ப்ரூஃப் இல்லை. சேடல் பேக்ஸ் என்ன தான் ரெயின் கவர்ஸ் போட்டாலும் ஒரு சாக்கியாக ஃபீல் ஆகும். ஆனால் சேடல் பேக்ஸில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ வேணால் டம்ப் பண்ணி நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வைக்கலாம். பாக்ஸ் பண்ண முடியாது. பாக்ஸோட ஷேப்பில் லிமிட்டடான ஸ்பேஸ் மட்டும்தான். அண்ட் இந்த பாக்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃபான ஒரு பாக்ஸ் தான். அதுக்கான சீலன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். இது வந்து வாட்டர் வந்து உள்ளே உங்களுக்கு என்டரே ஆகாது. அதுக்காக தான் ஜிவி வந்து இந்த காஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஸ்டட்ஸ் எல்லாம் வாட்டர் ப்ரூஃபாக எனக்கு தெரியல. ஸோ அதை பற்றி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பலை. ஓகேங்களா, இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அது உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் பென்ஸ் போல்ட் சைனிங் ஆஃப். பை.